பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டியில் உள்ள திஷா இன்டர்நேஷனல் பள்ளியில் 68வது தேசிய யோகா போட்டிகள் துவங்கியது. 3 நாட்கள் நடக்கும் போட்டியில் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். 14 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் தனிநபர் யோகா மற்றும் குழு போட்டிகளில் பங்கேற்கின்றனர். அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் வரும் 19ஆம் தேதி நடக்கிறது. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு மெடல் மற்றும் சான்று வழங்கப்படும். ஏற்பாடுகளை தமிழ்நாடு யூத் யோகா விளையாட்டுக் கழகம் மற்றும் திஷா இன்டர்நேஷனல் பள்ளி நிர்வாகம் செய்து வருகிறது. ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லென்த் அண்ட் பிரெத் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தேன் 28 கண்ட்ரிஜன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எல்லா ஸ்டேட்லேருந்தும் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் வந்து இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அத்லெட்டிக் குரூப் ஈவெண்ட், தென் ஆர்டிஸ்டிக் ரிதமிக் அப்படின்ற ஈவெண்ட்ஸ் வந்து நடக்குது. இதில் செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் ரவுண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப பெருமையான தருணம் யோகாசனத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் யூத் கேம்ஸ் இருக்கு இல்லையா, ஒலிம்பிக் அசோசியேஷனோட யூத் கேம்ஸில் ஃபஸ்ட்டு யோகாசனாவை சேர்த்துருக்காங்க. முன்னாடி டெமோ கேம், இப்போ கோர் கேம் காம்படிட்டிவ் ஸ்போர்ட்டாக சேர்த்துருக்காங்க. 2036 வந்து ஒலிம்பிக் வந்து இந்தியாவில் நடக்கிற போது இதை வந்து டெமோ கேமாக நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ யோகாசனா வந்து ஏஷியா லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலெல்லாம் போகுது. அதாவது யோகம் செய்வதற்கு யோகம் வேணுன்ற மாதிரி நம்ம குழந்தைங்க எல்லாருமே நல்ல இந்த யோகத்தை பயில்ற போது நிறைய நாட்கள் நல்ல ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்றதான் இதோடைய கான்செப்ட். ஸோ இதை வந்து யோகாசனா ஸ்போர்ட்ஸ் மூலயமா நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணுற போது நம்ம உடம்புல நிறையா பயோகெமிக்கல்ஸ் நிறையா சுரக்குது. அப்போது அது வந்து நமக்கு நல்லது. டயபிட்டிஸ், பிபி, ஒபிசிட்டி இல்லாமல் நம்ம ஒரு உலகத்தை உருவாக்குறதுக்கு இது ஒரு நல்ல அவேர்னஸ் ப்ரோக்ராம், விழிப்புணர்வாக கருதப்படும்.